அரசியல்வாதி பொண்டாட்டி எப்படி இருக்கணுமோ அதுக்கான எல்லா தகுதியுமே இந்த பொண்ணுக்கு இருக்குமா. மா, இவதான் வெற்றிக்கு சரியான ஜோடி. நீங்க யோசிக்கவே வேண்டாமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி தீபா. ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் அத்தை. ஏற்கனவே முனுசாமி சார் திவ்யாவோட ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்தாரு. அப்படியா? வெற்றியோட ஜாதகத்தையும் இந்த பொண்ணோட ஜாதகத்தையும் ஜோசியர் கிட்ட கொடுத்து 2 பேருக்கும் பொருத்தத்தை பார்த்தேன். இவங்க 2 பேருக்குமே 10 பொருத்தமும் இருக்கு. அதனாலதான் உங்க எல்லாரையும் உடனே கூப்பிட்டு இந்த பொண்ணை பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன மோனிகா, ஏதோ பிசினஸ் சம்பந்தமா பேச வந்துட்டு என் குடும்பத்துக்கு இப்படி புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க போல. உங்களுக்கு நான் ஒரு நல்லது பண்ணா எனக்கு நீங்க ஒரு நல்லது பண்ண மாட்டீங்களா? ஏதோ பார்க்க பிசினஸ் உமன் மாதிரி இருக்கீங்க, ஆனா பேசுறதெல்லாம் அரசியல்வாதி ரேஞ்சில இருக்கே. பெரிய ஆள் தான் நீங்க. சார் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். ஒரு நாளைக்கு 4 முறை ஃபோன் பண்ணுவீங்க, இன்னைக்கு என்னன்னா ஃபோனையே காணோம். அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். என்னாச்சு மேடம்? என்ன மேடம் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல மேடம். சொல்லிருந்தீங்கன்னா எவனா இருந்திருந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்ணிருப்பான்ல. நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தி பையன் இருக்காருல்ல மேடம், அவனா? அவன் தான் சரியான இம்சையாச்சே மேடம். அவன் உங்க பின்னாடி சுத்தி சுத்தி தொல்லை கொடுப்பான்ல. என்ன மேடம், உங்க குழந்தைய அவன் தான் கடத்தினானா மேடம்? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். அப்புறம் என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்ததே அவர்தான் சார். என்ன மேடம் சொல்றீங்க? இல்ல நீங்க அவனை தப்பான ஆளு, அவனை பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க. ஆரம்பத்துல நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் அப்படியான ஆள் இல்ல சார். ரொம்ப நல்லவர். ரிஸ்க் எடுத்து என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்தாரு. மேடம், அப்ப இது வரைக்கும் அவன் மேல இருந்த தப்பான எண்ணெல்லாம் மொத்தமா மாறிடுச்சா? ஆமா சார். இனிமே அவன் உங்க பின்னாடி வந்தாலோ உங்ககிட்ட பேசினாலோ இல்ல தொல்லை பண்ணாலோ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு. ஐயோ, நன்றி கடவுளே. எஸ். அப்போ அவன் விஷயத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டான்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமா சார், வேண்டாம். உங்களை மாதிரியே அவரும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. மேடம், சூப்பர் மேடம். இப்படிதான் நம்மளை சுத்தி நல்ல ஃப்ரெண்ட்ஸா சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வர பல பிரச்சனைகளை அவங்களே தீர்த்து வச்சிருவாங்க. ஆமா சார், கரெக்டா சொன்னீங்க. உங்களுக்கும் அவருக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு சார். மேடம், என்ன என்ன மேடம் சொன்னீங்க? சரியா கேக்கல. உங்களுக்கும் அவருக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குன்னு சொல்றேன். 2 பேரும் ஒரே ஆள் தானே, அப்ப அப்படிதான் இருக்கும். போன் எடுக்கலையா? என்னாச்சு? ஒரு அவசரத்துக்கு கூட ஃபோன் பண்ண முடியல. எந்நேரமும் பிஸியாவே இருக்கான். அப்படி என்னதான் பேசுவானோ? மாமாவை எம்எல்ஏ ஆக்குறதுக்காக சீரியஸா உழைச்சிட்டு இருக்காரு. மேடம், ஏன் அப்படி சொல்றீங்க? சார், நீங்க யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் ஓடி ஓடி போய் உதவி செய்றீங்க. ஆமா மேடம். அவரும் அப்படிதான். சூப்பர் மேடம். மேடம், கண்டிப்பா ஒரு நாள் நான் அவரை மீட் பண்ணணும் மேடம். நிச்சயமா சார், கண்டிப்பா எல்லாரும் மீட் பண்ணலாம். சூப்பர் மேடம். அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் மேடம். நான் அப்புறம் பேசுறேன் மேடம். நான் வச்சிடுறேன். கடவுளே, சிறப்பு.
ஐயோ, துளசி என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாலே. என்னாச்சு? என்ன மீனா இது? அவன் வந்தான்னா பொண்ணையும் அவனையும் பக்கத்துல நிக்க வச்சு ஜோடி பொருத்தம் பார்க்கலான்னு பார்த்தா போனே எடுக்க மாட்டேங்கிறானே. அம்மா குடு, நான் கால் பண்ணி ட்ரை பண்றேன். இந்தாம்மா. எடுத்தாரா? ம்ஹும். ம், எடுக்கவே இல்ல. சொன்னேன்ல. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. இரு 1 செகண்ட். இப்படி வச்சுட்டு டார்கெட்டை இந்த பாலால அடிக்கிற. இப்படி பார்த்துட்டு இப்படி அடிக்கணும். இப்ப நீ ட்ரை பண்ணு. ஒரு பால் இங்க வச்சுட்டு கரெக்டா அதை டார்கெட் பண்ணும். ஓகே, ஏங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு 10 நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வந்துட்டுமா? நான் வந்துடுறேன். அஞ்சலி, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட அவளுக்கு அப்படி என்ன முக்கியமான ஃபோன் கால். இதை ஃபுல்லா டைட் பண்ணியிருப்பா. அது பண்ணீங்கன்னா சரியாயிடும். போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. பேசு. அஞ்சலி, ஹலோ, அப்பா எப்படிம்மா இருக்க? அப்பா நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. அதெல்லாம் இருக்கட்டும், மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? ம், நல்லா இருக்காரு. என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணியிருக்க? அப்பா அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்பா அம்மா சொன்னாங்க ரொம்ப நல்ல இடம்னு. மாப்பிள்ளை நம்ம கண்டிஷனுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்குவாருன்னு சொன்னாங்க. அந்த மாப்பிள்ளையை எப்படியாவது பேசி முடிச்சணும்னு அம்மா சொன்னாங்கப்பா. புரியுதுமா. ஆனா துளசி கல்யாண பேச்சை எடுத்தாலே கோபப்படுறாளே. அப்பா அக்கா கோவப்படுறான்னு நம்ம அக்காவை பத்தி யோசிக்காம இருக்க முடியாதுல்லப்பா. அக்காவுக்கு நடக்க வேண்டிய விஷயம் காலகாலத்துல நடக்கணும். அக்காவுக்கு வயசாயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் எதையும் ஒரு காரணமா சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேஜை தாண்டிட்டா அதுக்கப்புறம் அக்காவுக்கு கல்யாணமே நடக்காதுப்பா. அது எல்லாருக்குமே பெரிய குற்ற உணர்ச்சி ஆயிடும். ப்ளீஸ் பா, அக்கா யார் சொன்னாலும் தூக்கி எறிஞ்சு பேசுவா. ஆனா நீங்க சொன்னீங்கன்னா அக்கா கேட்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ் பா, அக்கா கிட்ட கொஞ்சம் பேசுங்க. கடவுளே, ஒரு பக்கம் பொண்ணு கல்யாணத்தை பண்ணணும், இன்னொரு பக்கம் எப்போ வேலை போகும்னு தெரியாத சூழ்நிலை. இந்த ரெண்டுக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாவது என்னை காப்பாத்தி விடுப்பா. அப்பா சொல்லுமா. அக்கா கிட்ட பேசிட்டு அவ என்ன சொல்றான்னு எனக்கு சொல்றீங்களாப்பா? சரிம்மா. ம், சரி. என்னாச்சு சிவராமா? ஏதாவது பிரச்சனையா? இன்னும் கொஞ்ச நாள்ல வேலை போக போகுதுங்கிற பயத்துல வீட்டுல நல்ல காரியம் நடந்தா கூட மனசு சந்தோஷப்பட தோண மாட்டேங்குதுடா. வாழ்க்கையில எது நடந்தாலும் பணத்தை பத்தி மட்டுமே புத்தி யோசிக்குது. இந்த நிலைமை ரொம்ப கொடுமையா இருக்குடா. சரி, ஏன் சோகத்தை சொல்லி உங்களை எல்லாம் ஏன் சங்கடப்படுத்தணும்? வேலையை பாருங்க. முடிச்சிட்டியா?
அவ்வளவுதானா இல்ல வேற யார்கிட்டயாவது பேசணுமா? அவ்வளவுதாங்க. நேத்து தான் அம்மா கால் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. அதான் நான் அப்பாவுக்கு கால் பண்ணி சொன்னேன். எல்லாம் துளசி அக்கா கல்யாண விஷயம்தான். ஓகே. அப்புறம் உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுறப்ப மட்டும் என்ன நீ கம்ப்ளீட்டா மறந்துடுறல்ல? சச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நான் அக்காவுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேனா அந்த கில்ட்டினஸ் எப்பவுமே எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. அக்காவுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் நிம்மதியா இருப்பேன். ஆனா கல்யாணத்தை பத்தி பேசினாலே அக்கா ரொம்ப கோவப்படுறான். அதனாலதான் அக்கா கிட்ட பேசுறதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனா அப்பா சொன்னா மட்டும் கேட்பான், கொஞ்சம் பயப்படுவான். அதான் அப்பாவையே நான் பேச சொன்னேன். வெல், எல்லா பொண்டாட்டிக்கும் கட்டின புருஷனை விட அவங்களோட சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் முக்கியம்னு புக்ஸ்ல படிச்சிருக்கேன். அது உன் விஷயத்துலயும் உண்மைதான்ல? அப்படியெல்லாம் இல்லைங்க. எனக்கு எப்பவும் என் புருஷன் தான் முக்கியம். சும்மா சொல்லாத அஞ்சலி. ஹஸ்பண்ட் ப்ராமிஸ். சரி, பிராக்டிஸ் பண்ணலாமா? எனக்கு இதெல்லாம் வராது, என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். அத்தை, சரி, இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க? டே வெற்றி, குடும்பத்தோட சாமி கும்பிட வந்திருக்கோம், நீ கூட இருக்க வேண்டாமா? அதனாலதான் வர சொன்னோம். அது மட்டும் இல்ல, உன்னோட பேர்ல முக்கியமான பூஜை அரேஞ்ச் பண்ணிருக்கோம், அதுக்கு நீ இருக்கணும். இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? என்ன இங்கேயும் வந்து பிசினஸ் பேசுறாங்களா? அவங்க வேற வேலையா வந்திருக்காங்க வெற்றி. டேய் வெற்றி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்டா. முதல்ல போய் சாமி கும்பிட்டு வா போ. சரி, நீங்களாம்? நாங்கெல்லாம் போய் கும்பிட்டு வந்துட்டோம்டா, நீ போ. ம். என்கிட்ட முக்கியமா ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இப்படி ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னமா அர்த்தம்? எங்க நீங்க தானே பேசணும்னு சொன்னீங்க, பேசுங்க. அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்லம்மா? அப்பா, என்ன இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? துளசி, சொல்லு, நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குப்பா, நீங்க தானேப்பா எங்களுக்கு எல்லாமே. இந்த குடும்பத்துக்காக அப்பா என்ன செஞ்சாலும் அது சரியாத்தான் இருக்கும்னு நீ நம்புறியா? நம்புறேன்ப்பா. இங்க பாருமா துளசி, நீ அதை செய் இதை செய்ய நான் எப்பவுமே சொன்னதில்லை. எப்பவுமே உன் வாழ்க்கையை பத்தின விஷயத்துல உன் முடிவு தான் முக்கியம்னு நினைக்கிறேன்.
அன்னைக்கு அம்மா ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து பேசும்போது உன் முடிவை மீறி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தடுத்துட்டேன். ஆனா இப்போ ஒரு நல்ல ஜாதகம் வந்திருக்குமா? சொல்லுங்கப்பா. அது ஐயர் மூலம் வந்திருக்கிற இந்த வரன் நீ சொல்ற எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனால அப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்க என்ன என்ன வேணாலும் செய்ய சொல்லுங்க, நான் செய்யறேன். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்கப்பா. எனக்கு எல்லாமே என்னோட தியா தான். என்னக்கா நீ எப்ப பாரு பாப்பாவே காரணம் காட்டி சொல்லிட்டு இருக்க? அந்த மாப்பிள்ளை எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காருன்னு சொல்றாங்கல்ல, ஏன் அவரு தேவியும் சேர்த்து பாத்துக்கிட்டா உனக்கு என்ன பிரச்சனை? கேசவா, இப்ப எல்லாமே சரியாதான் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கப்புறம் தியாவையும் அவர் குழந்தையும் அவர் பிரிச்சு பார்க்க மாட்டாரா? அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்னு தான் நான் தள்ளியே இருக்கேன். துளசி, இப்படியே நீ பேசிக்கிட்டே இரு, அப்புறம் கடைசி வரைக்கும் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நீ ஒத்தையா தான் நிப்ப. அந்த குழந்தைய வளர்க்கறதுன்னா சாதாரணம்னு நினைச்சியா? ஏதோ ஸ்கூல்ல சேர்க்க போறியாமே, அதுக்கு ஃபீஸ் எவ்வளவுன்னு தெரியுமா? அதுக்கு மேல படிக்க போற செலவெல்லாம் யார் பாத்துக்கிறது? தனியாளா நீ எப்படி சமாளிப்ப? அண்ணன், என் குழந்தைய வளர்க்க சிரமப்பட்டுக்கிட்டு பணத்துக்காக நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் தியாக்கு நான் அம்மான்னு சொல்லிக்க எனக்கு தகுதியே இல்லை. என் குழந்தைய பார்த்துக்க எனக்கு தெரியும். அதுக்காக வேற யார்கிட்டயும் உதவி கேட்டு நான் கையேந்தி நிக்க மாட்டேன். அதை பத்தி நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். துளசி, அவர் பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. அதுவும் இல்லாம உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நாங்க எல்லாருமே யோசிக்கிறோம். நீ ஏன் இப்படி யோசிக்கிற? வரப்போற பையன் உன்னையும் தியாவையும் நல்லா பாத்துக்கிறவங்களா இருந்தா உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்ல. ஆமா துளசி, இத பாரு, உங்க 2 பேருக்கும் ஜாதக பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பூசாரி சொன்னாரு. அவர் அதை சொல்லிட்டு இருக்கும் போதே கோயில்ல நிமித்தம் சொல்லிடுச்சு. அதனால நான் ரொம்ப உறுதியா நம்புறேன். இத பாரு துளசி, நாங்க இத்தனை பேரு உனக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்லது உனக்கு செய்யணும்னு நாங்க நினைக்கிறோம். நீ கொஞ்சம் கூட இறங்கி வரலன்னா எப்படிமா? இங்க பாருமா, உன்னை நாங்க கட்டாயப்படுத்தல. அந்த பையனை வர சொல்லுவோம், நம்ம பேசுவோம். எல்லாத்துக்கும் அவர் சரினாருன்னா மேற்கொண்டு பேசுவோம். இல்ல ஒத்து வராதுன்னு நமக்கே தோணுச்சுன்னா அதுல இருந்து விலகிடலாம். என்ன, உன் விருப்பத்துக்கு மீறி இங்க எந்த முடிவும் எடுக்க போறதில்ல. ஆனா ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காம இப்படி ஒதுங்கி நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நீ இப்ப தியாவா வளர்க்குற, நாளைக்கு அவ வளர்ந்து நீ சொல்றத கேட்காம என் இஷ்டத்துக்கு தான் எல்லாம் செய்வேன்னு சொன்னா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு தாயா நின்று உன் கடமையை செய்யணும்னு நினைக்க மாட்டியா? அந்த மாதிரி தானே நாங்களும்.
தன் பொண்ணுக்கு பெத்தவங்க வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறது தப்பாமா? சரின்னு சொல்லுமா. அம்மாடி சரின்னு சொல்லுமா. அக்கா ப்ளீஸ்க்கா. சரிப்பா, உங்க விருப்பப்படியே பண்ணுங்க. தாப்பா இந்தாம்மா. இது எதுக்கு சாமி? இது அம்மன் கழுத்துல இருந்த மாலை. இதை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா அமையும். போட்டுக்குங்க, நீங்களும் போட்டுக்குங்க. ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே மீனாட்சி சுந்தரேஸ்வரரை பாக்குற மாதிரியே இருக்கு பாரு. மேடம் மேடம், ஒரு நிமிஷம் இந்தாங்க. தேங்க்ஸ் வெற்றி. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஊருக்கு நான் வந்ததுல இருந்து ஊரை சுத்தி உங்க போஸ்டர் தானே இருக்கு. உங்க பேரை தெரியாதவங்க இந்த ஊர்ல யாராவது இருப்பாங்களா என்ன? பெரிய பப்ளிக் சர்வன்ட் போல. அப்படிலாம் இல்லை மேடம். ஏதோ என்னால முடிஞ்ச நல்ல காரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த பேனர் போஸ்டர்லாம் என் மேல பிரியம் உள்ளவங்க அவங்கள வைக்கிறது. வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. உங்களோட இந்த கர்வம் இல்லாத பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. வெற்றி, ஒரு நிமிஷம் பிடிங்க. ஜோடி பொறுத்து செமையா இருக்குமா? நாம எங்க தேடி இருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணை நம்ம எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. மோனிகா, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷங்க. எல்லாத்துக்கும் 1000 குறை சொல்லுவா என் பொண்ணு. அவளுக்கே பிடிச்சிருக்குன்னா அதுக்கப்புறம் பேச என்ன இருக்கு? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆனா வீட்ல தான். அம்மா, அப்பா பாட்டிக்கெல்லாம் பிடிக்குமான்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணுமே ஃபீல் பண்ணாத, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்.
எல்லாருக்கும் பிடிக்கிறது சரிதான். ஆனா வெற்றிக்கு இந்த பொண்ணை பிடிக்கணுமே. மாலை கொடுங்க. ம். தேங்க்ஸுங்க. ஏன் அவனுக்கு பிடிக்காது? கண்டிப்பா பிடிக்கும். முனுசாமி அண்ணனோட பொண்ணு. அவரை தான் அவன் எதிரியா பாத்துக்கிட்டு இருக்கானே. அப்புறம் எப்படின்னு யோசிக்கிறேன்னா. ஐயோ அம்மா, நாம தான் பேசி ஒத்துக்க வைக்கணும். அதெல்லாம் அவனுக்கு பிடிக்குமா? என் தம்பியோட டேஸ்ட் எனக்கு தெரியாதா என்ன? நம்ம பொண்ணை காமிச்சா உடனே தலைய பூம்பும் மாடு மாதிரி ஆட்டுறானா இல்லையான்னு பாரு. ஆமாண்டி, இந்த வேலையை தீபா இவ்ளோ ஈஸியா முடிச்சிடறாளே. நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க. ரொம்ப ஃபாஸ்டா கரெக்டா முடிவு எடுக்கிறீங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்வாங்க. ஐயோ கடவுளே. நீங்க எந்த கோவிலுக்கு பால் காவடி எடுத்தாலும் வெற்றி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான். அப்படியே ஒத்துக்கிட்டாலும் இவ கழுத்துல தாலி கட்டாம உங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்துவான். அதுதான் எனக்கு வேணும். வெற்றி, இனி நாம அடிக்கடி பாப்போம்னு நினைக்கிறேன். அது ஓகே. நீங்க யாரு, உங்க பேர் என்னன்னு எதுவுமே சொல்லல. உங்களுக்கு நான் தெரிஞ்சவ தான். சீக்கிரமே என்ன நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நான் வரேன். சரிங்க. சொல்றா. அப்பா, இப்போது ஃபோன் எடுத்தியே. ஏன்டா? இங்க பாரு, அஞ்சலி பத்தி பேசுற மாதிரி இருந்தா இப்போ உடனே போனை கட் பண்ணிடு. டேய் இருடா. அஞ்சலியை பத்திலாம் நான் எதுவும் பேசல. நீயே மறக்க தயாரா இருக்கும்போது நான் எப்படி அவளை பத்தி பேசுவேன்? நான் சொல்ல வந்த விஷயமே வேற. என்ன? நம்ம காலேஜ் மேட் அருண் இருக்கான்ல? ஆமா. அதான்டா ஜவுளி கடை வச்சிருக்கானே. நான் கூட இன்னைக்கு அவன் கடைக்கு போயிட்டு வந்தேனே. அவனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆண்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, கை கால்லாம் ரொம்ப அடிபட்டிருக்கான். ஐயோ. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. சீரியஸ் சுச்சுவேஷன்ல இருக்கான்டா. கோமா ஸ்டேஜ்னு சொல்றாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்? அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்டா. நான் உடனே வர்றேன். வேணாண்டா, நீ ரொம்ப லாங்ல இருக்க. ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. நாம நைட்டு வீட்டில் போய் பார்க்கலாம். சரிடா. அப்புறம் நீ எப்படா இருக்க? குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டியா? இப்பதான்டா கொஞ்சம் தெளிவா இருக்கேன். சூப்பர்ரா. சரி, நான் ஈவினிங் கால் பண்றேன். சரிடா. ஆக்சிடென்ட்டா? எப்படியா இருக்கும்? மகியா? மகினா பையன் பேராச்சே. ஹார்ட் சிம்பல் வர போட்டிருக்கு. யார் இது? ஏன் போனாங்க? ஆமா. யாரு? ஏதோ மகின்னு வருது. அவளா? சொல்லுடி. உண்மையிலே பொண்ணு தானா இல்ல பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி பேசுறாளா? ஏ அஞ்சலி, நம்ம ஃப்ரெண்ட் அருண் இருக்கான்ல? ஆமா. அவனுக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டி. ஆக்சிடென்ட்டா? ஏய், என்னடி சொல்ற? ஆமாண்டி, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். கை கால் தலையெல்லாம் பயங்கரமா அடிபட்டிருக்கான். கோமா ஸ்டேஜ்னு சொல்றாங்களாம். ஐயோ, ஏய் எப்படி ஆச்சு? அதெல்லாம் எதுவும் தெரியலடி. பசங்க குரூப்ல மெசேஜ் போட்டிருக்காங்க. பாவண்டி, நம்ம போய் நேர்ல பாத்துட்டு வரலாமா? கண்டிப்பா போலாம். ஓகேடி. ஏங்க, என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாங்க. ஓ ஷிட். பாவங்க அவ. அவங்க அப்பாவோட ஜவுளி பிசினஸ் பாத்துக்கிட்டு இருந்தான். இப்ப திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. காலேஜ்ல எப்பவும் துருன்னு இருப்பான். ரொம்ப நல்ல பையன் தெரியுமா? ஃப்ரெண்டுக்கு ஒண்ணு நான் மட்டும் இப்படி துடிக்கிறேன். ஏங்க,
நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஆ, ஆ, அஞ்சலி இரு இரு, ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ற? இல்லங்க, கூட படிச்ச ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுனா கஷ்டமா தானங்க இருக்கும். சச்சா, அதெல்லாம் எனக்கு புரியுது. அதுக்காக நடந்த விபத்தை நம்ம மாத்த முடியாதுல்ல. ஏதோ அவரோட பேட் டைம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. உன் கஷ்டம் எனக்கு புரியுது. நாம இப்பவே போய் ஆறுதல் சொன்னா நல்லா தான் இருக்கும். ஆனா அதுக்கு கரெக்டான நேரம் இது இல்ல. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல போய் பார்த்தா அப்புறம் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ஐயோ இல்லங்க, இந்த மாதிரி நேரத்துல நம்ம போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வரணும். ஆறுதல் சொல்றதெல்லாம் ஓகே தான். ஒருவேளை அவருக்கு ரொம்ப சிவியரா அடிபட்டிருந்து அதை நீ பார்த்தன்னா உன்னோட மென்டல் ஹெல்த் டிஸ்டர்ப் ஆகும். அப்புறம் வீட்டுக்கு வந்து அதே தான் நினைச்சுக்கிட்டு இருப்ப. எனக்கும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம போய் பார்க்கலாம். கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் போய் பார்க்கலாம். ஓகே அஞ்சலி, எனக்கு என்ன சொன்னாலும் உன் நல்லதுக்காக தான் சொல்லுவேன். இதுக்கு தான் நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போனீங்களா? ஜாதக பொருத்தம் சரியா இருக்கு, ஜோடி பொருத்தமும் பார்த்தாச்சு, அப்புறம் என்னடா? சரி, இது வெற்றிக்கு தெரியுமா? அப்பா, அவனுக்கு தெரிஞ்சா எப்படிப்பா அவன் பக்கத்துல நிப்பான்? இப்ப சொன்னா கூட வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான். அவன் அப்படிதான் பண்ணுவான். அதுக்காக அவனுக்கு கல்யாணமே பண்ணி வைக்காம இருந்துட முடியுமா? ஏங்க, பொண்ணு ரொம்ப நல்லா இருக்காங்க. அத்தை, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அத்தை. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி அரசியல்வாதியோட பொண்ணாவும் இருக்கா. இவன் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா உன் எதிர்காலத்துக்கும் நல்லது, என் பேரனுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது. முனுசாமிக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தானே, அதனால உன் புள்ள உனக்கும் வாரிசாயிருப்பான், அந்த குடும்பத்துக்கும் வாரிசாயிருப்பான். அரசியல்ல உனக்கு போட்டியே இருக்காது. வெற்றியே அரசியல் வாரிசா? அட போங்க பாட்டி. ஒரு பக்கம் வெற்றியை துளசிய லவ் பண்ண வச்சுட்டேன். அதே வெற்றிக்கு உங்களை வச்சு முனுசாமி பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடும் பண்ணிட்டேன். இனி என்ன நடக்கும்? கண்டிப்பா நீங்க சொல்றத வெற்றி கேட்க மாட்டான். அப்புறம் முனுசாமிக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம அவமானத்திலையும் அசிங்கத்திலையும் வீட்டை விட்டே துரத்துவீங்க. அப்புறம் இந்த வீட்ல நான் நினைச்சதான் நடக்கும். ஏன் புருஷன் தான் அரசியல் வாரிசு. ஏங்க, சீக்கிரமா முனுசாமி அண்ணன் கிட்ட இது சம்பந்தமா பேசுங்க. இப்பதான் அவனை பார்த்தேன். எனக்கு எலெக்ஷன்ல நிறைய உதவி பண்றேன்னு சொல்லியிருக்கான். அதுக்குள்ள போய் அவன்கிட்ட கல்யாண பேச்சு எடுக்கிறது சரியா இருக்குமோன்னு எனக்கு தோணல. ஏங்க, சின்ன வயசுலயே முடிவு பண்ணது தானங்க. 2 பேரும் ஒன்னா வளர்ந்தவங்க வேற. இடையில ஒரு சின்ன மனக்கசப்பு, அதனால பிரிஞ்சிட்டோம். இதே நீங்களும் அவரும் பிரியாம இருந்திருந்தா வெற்றிக்கு அந்த பொண்ணை தானே கட்டி இருப்போம். நீங்க தான் திரும்ப சேர்ந்துட்டீங்கல்ல, பேசுங்க. அவரு கண்டிப்பா சரின்னு தான் சொல்லுவாரு.
என்னப்பா நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அப்பா அம்மா யாரும் வரலையா? அம்மா, அதான் கோயில் குருக்கள் விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டார்லம்மா. ஓ, இப்போ போய் கேட்டுட்டு இருக்கீங்க. சார், நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் ஐடியில் ஒர்க் பண்றேன். மந்த்லி 1.5 லட்ச ரூபா சேலரி. ஓ, கவிதா, துளசி ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டா அத்தை. குடிங்க. கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் கூட்டிட்டு நீங்க குடிங்க. வெக்கப்படுறாரு. பெரியவங்க இருந்தா மத்த விஷயத்த பத்தி எல்லாம் பேசலாம். மா, இந்த வரதட்சணை செய்முறை இத பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. உங்க வீட்டு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, ஜாதகமும் பொருத்தமா இருக்கு. அப்பா அம்மா இல்லாத எனக்கு உறவா பேசிட்டு வாங்க. போ. என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியும். என் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்திருக்குன்னு தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்ல, அவரோட குழந்தையை நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன். அவளுக்கு நான் தான் அம்மாவா இருக்கேன். தெரியும். அந்த குழந்தைதான் உங்க உலகம்னு. உங்களுக்கு கல்யாணம் ஆனா அந்த குழந்தையும் உங்க கூட தான் இருக்கணும், அதானே? யாருமே இல்லாத ஒருத்தனுக்கு ஒரு உறவு கிடைக்கிறதே பெரிய விஷயம். நீங்க 2 உறவை கொடுக்கறேன்னு சொல்றீங்க, அதை நான் வேண்டான்னு சொல்லுவேனா? வரதட்சணையா நான் எதுவுமே கேட்கல, இப்போ கேட்குறேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க குழந்தையும் உங்க கூட வரணும். அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குற வரதட்சணை. வாமா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. அதுக்காக உடனே நான் உங்ககிட்ட போய் பேச முடியாதுல்ல. கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு சொல்றேன். ஈஸ்வரமூர்த்தி, சரிங்களா? நான் அப்புறம் கூப்பிடுறேன். முனுசாமி, வா 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 வா. அபிராமி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. முனுசாமி, வா 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 வா. ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். எப்படி இருக்கீங்க? அபிராமி, இங்க பாரு. ஆசீர்வாதம் வாங்கிக்கோயா. நல்லா இரு, நல்லா இரு. எழுந்து. நல்லா இருமா. ஓ வெற்றி, வாப்பா. போஸ்டர்ல பார்த்தது
இப்பதான் நேர்ல பாக்குறேன். வெற்றி, திவ்யா முனுசாமியோட பொண்ணு டெல்லியில போய் படிச்சுட்டு வந்திருக்கா. ம். என்னம்மா வீட்டை அப்படி பாக்குற? டேய் வெற்றி, அவளுக்கு வீட்டை சுத்தி காட்டுறா. போப்பா. போய் பாரு. போமா, வீட்டை சுத்தி பாத்துட்டு வா. போடா. திவ்யா, போமா. வா முனுசாமி, மா பாத்துட்டு வா. காஃபி போட்டு கொண்டு வா. முனுசாமி வா. பெட்ரி, ஃபியூச்சர்ல என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஒரு பிளானும் இல்லைங்க. எங்க அப்பாவை எம்எல்ஏ ஆக்கணும். இப்போதைக்கு அது ஒண்ணுதான் பிளான். பரவாயில்லையே, எப்பவும் அப்பாவை பத்தி தான் யோசிப்பீங்க போல. எனக்கு உயிர் கொடுத்தது, எனக்குன்னு ஒரு அடையாளம் கொடுத்தது எல்லாமே அப்பா தானே. அவரை பத்தி யோசிக்காம வேற யாரை பத்தி யோசிக்கிறது? பல வருஷம் கழிச்சு நம்ம 2 பேர் குடும்பமும் ஒண்ணா சேர்ந்திருக்கு. இந்த நட்பு உறவாகணும்னு எனக்கு ஆசை. உங்களுக்கு ஏதாவது லவ் கிவ் அதெல்லாம் இல்லைங்க. இந்த வயசுல அது கூட இல்லாம எப்படி? அட நீங்க வேறீங்க. நமக்கு இருக்க வேலைக்கு அதுக்கெல்லாம் எங்கெங்க டைம் இருக்கு?